தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் இருப்பதாக. ஆமென். இன்றைய தினத்திலே வாசிக்கும்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பனுமார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்து கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்தார். இந்த சிமியோன்ற அவரை பத்தி தான் இப்போ நம்ம இதை பார்க்க போறோம். அந்த சிமியோன்றவர் எப்படி இருந்தாரா, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவரா இருந்தாங்க. தேவ பக்தி உள்ளவராகவும் இருந்தாங்க, நீதி உள்ளவராகவும் இருந்தார். ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க, தேவ பக்தியா இருப்பாங்க, ஆனா நீதியா இருக்க மாட்டாங்க. நீதினா என்ன பேசலாம், நீதினா என்ன சரியா செய்யறது, இதுதான் கரெக்ட், மற்றவங்க கோச்சுப்பாங்க அப்படின்லாம் நினைக்காம இதுதான் சரி, நம்ம சொந்த நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கோச்சுப்பாங்க இவங்க கோச்சுப்பாங்க அப்படின்லாம் யோசிக்காம இதுதான் சரி அப்படின்னு சொல்றதுதான் நீதி இல்லையா? இதை நம்ம செய்ய மாட்டோம். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கோச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டோம். கடவுள் பக்தியா ஒரு சிலர் இருக்காங்க, ஆனா நீதியா இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் நீதியா இருக்காங்க, ஆனா கடவுள் பக்தியா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சிமியோன் எப்படி இருக்காரா, தேவ பக்தியாவும் இருக்கிறாரு, நீதியாவும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சிமியோன் அவரு இப்படி தேவபக்தியாவும் நீதியாவும் இருக்கிற மாதிரி நம்ம நிறைய பேரை இந்த பைபிள்ல பார்க்கலாம். அதுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கொர்நேலியுன்ற ஒரு மனுஷனை பத்தி பார்க்க முடியும். எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த கொர்நேலியுவும் சிமியோனும் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் பைபிள்ல. இவங்க எப்படி இருந்தாங்க, தேவ பக்தியோடையும் நீதியோடையும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர் சிமியோன் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். தீர்க்கதரிசினா நமக்கு பின்னாடி நடக்க போறது நமக்கு முன்னாடியே தேவனால தெரிய
தெரியப்படுத்துறது ஒரு தீர்க்க தரிசனம். அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசியாவும் இவர் இருந்தாரு. அப்புறம் அடுத்த வசனத்துல அதே வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தார். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தார் சிமியோன். இதே போல நம்ம மார்க்கு 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே போல லூக்கா 23:51 அவரை பத்தியே சொல்லியிருப்பாங்க. லூக்கா 23:51 அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிறவரும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்திக்கும் சம்மதியானவருமாய் இருந்தார். அந்த அரிமத்தியாவுடைய யோசேப்பும் காத்திருக்கிறவரா இருந்தாரு. இதே அதிகாரத்துல பின்னால பாத்தீங்கன்னா அண்ணான்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களும் இயேசுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஒருத்தங்களா இருந்தாங்க. இந்த சிமியோனு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அப்புறம் அண்ணாள், இவங்க எல்லாருமே இவருக்காக நம்ம காத்திருக்கிறது. எதுக்காக? நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அது யார் மூலியமா கிடைக்க போகுது அப்படின்றதுக்காக காத்திருக்கிறாங்க. காத்திருக்கக்கூடிய ஒருத்தங்களா இருக்காங்க. இதே நம்ம ஏசாயால பார்த்தோம்னா 25:9 நிறைய பேர் காத்திருக்கிறதா சொல்லுவாங்க. ஏசாயா 25:9 அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமா, இயேசுக்காக எல்லாரும் காத்திருக்கிற ஒரு நம்ம ஆறுதல் கிடைக்கும், இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதல், ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த சிமியோன் போலவே நிறைய பேர் காத்திருக்கிறவங்களா இருக்காங்க. இதுல சிமியோன் அதிகமா காத்திருக்கிறாரு. அவருக்கு அந்த தரிசனம் வெளிப்பட்டிருக்கு. நமக்கு கூட சிமியோன் போல நம்ம தேசத்தை குறித்து, அவரோட இஸ்ரவேலை குறித்து அவருக்கு அதிக கவலை இருந்துச்சு இல்லையா? நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்காக நமக்கு ஒருத்தங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கூட நம்ம தேசத்துக்காக ஒரு கவலை உள்ளவங்களா இருக்கணும். சுயநலமா இல்லாம நம்ம வீடு, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அப்படின்னு மட்டும் யோசிக்காம நம்ம சபை, நம்ம ஊரு, நம்ம நாடு, நம்ம தேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேசத்துக்காக அதிகமா நம்ம ஜெபம் பண்றவங்களா நாம இருக்கணும். மற்றவங்க நம்ம எப்பயுமே நம்மளை குறித்து மட்டுமே யோசிக்க கூடாது. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இது கூட நம்ம உதாரணம் நம்ம ஆயவே சொல்லலாம். அவர் குடும்பத்துக்கு கிறிஸ்துமஸ்க்கு அவர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஆட்டுமலர் சபையில இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கிறிஸ்துமஸ் காலையில பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்தாரு. அவரு என்ன பண்ணாரு, இன்னும் ஒரு அடுத்த சபை CSI சபைன்ற அந்த சபை போதகத்தை போயிட்டு கேட்டு வாங்கினாரு. அவரு சுயநலமா இல்லை, நான் CSIல இருக்கேன், நான் ஏன் ALCக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, சுயநலமா இல்லாம அவர் என்ன பண்ணாரு, ALC ஒரு சபை போதகருக்கு ஒரு உதவி செஞ்சாரு. அந்த போதகர் நம்ம சபை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இங்க என்ன சுயநலம் இருக்கா? நீங்களும் என்ன பண்ணுவாரு, வருகிறாங்கல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காங்க, அவங்க எல்லாரையுமே நம்ம நேசிக்கணும், இந்த ஊர் மக்களை நேசிக்கணும். அதை தாண்டி நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். நம்மளால பரிசு பொருட்கள் கொடுக்க முடியாது, ஆனா நம்ம ஜெபம் பண்ணலாம் இல்லையா? நம்ம நாட்டுக்காக, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நம்ம அதிகமா ஜெபம் பண்ணலாம். இந்த மாதிரி சுயநலமா இல்லாம நம்ம ஜெபம் பண்ற ஒருத்தரா இருக்கணும். அடுத்தது, அந்த சிமியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார். சிமியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார். அவரோட பேசினார். என்ன பேசினாரு? இதுல நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன பேசினாரு அப்படின்றது தெரியும். 26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமா, நீ கர்த்தருடைய கிறிஸ்துவனை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். அது எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். கடவுளை நீ பார்க்காம என்ன பண்ண மாட்ட, ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி கடவுள் சிமியோனுக்கு சொல்லியிருந்தாரு. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அதனால அவர் என்ன பண்றாரு, நம்ம கடவுளை கண்டிப்பா பார்த்துருவோம் அந்த நம்பிக்கையோட அவரு இருக்கிறாரு. அவர் இதே போலதான் நமக்கு மறிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அற்புதங்கள் கண்டிப்பா கடவுள் நமக்கு செய்வார். நம்ம அதை ஜெபம் பண்ணணும், நிறைய பைபிள் வாசிக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும் போது கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவார், கடவுள் நம்மளுடைய இருப்பார். பரிசுத்த ஆவின்றவரு கண்டிப்பா சிமியோன் கூட மட்டும் இருக்க மாட்டாரு. நாமளும் கடவுளை நம்ம அதிகமா தேடினோம்னா நமக்கு என்ன பண்ணுவாரு, கடவுள் இருப்பாரு, பெரிய காரியங்களை நமக்கு செய்வாரு. நம்ம எப்பயுமே நம்ம ஜெபம் பண்ணும் போதும், நம்ம வேலை செய்யும் போதும், எந்த ஒரு செயல் செய்யும்போது நம்ம கடவுளை நினைச்சுட்டே இருந்தோம்னா கடவுள் கண்டிப்பா
நம்மளோட அந்த நம்பிக்கையோட தான் நம்ம பயணம் பண்ணணும். இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆண்டுல இருந்தவங்க முடிவு நாட்கள்ல இல்லை. இந்த ஆசீர்வாதத்தோட நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கோம். இது கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம். கடவுளோட கிருபை இல்லாம நாம இங்க இருக்க முடியாது. வருகின்ற ஆண்டுல நமக்கு இந்த ஆசீர்வாதம் இன்னும் அதிகமா கிடைக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை அதிகமா தேடுகிறவங்களா இருக்கணும். அந்த 27ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 27ஆம் வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் நிலைக்காக நியாயப்பிரமாண முறைகளின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வாக்கையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். ஆவியின் ஏவுதல்னால அவர் எங்க வந்திருந்தாராம்? தேவாலயத்துக்கு வந்திருந்தார். தேவாலயத்துக்கு வந்தாதான் அங்க தேவாலயத்துக்கு யார் வரப்போறா? ஏசாமியை தூக்கிட்டு வர போறாங்க. அது ஆவியானவர் என்ன பண்றாரு? இந்த சிமியோன தேவாலயத்துக்கு வர வைக்கிறார். தேவாலயத்துக்கு அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்கார். ஏசாமி வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே நம்ம கூட சொல்வார், இங்க போ அங்க போன்னு சொல்லி சொல்வார். அதை நம்ம அசட்டை பண்ணாம அதை நம்ம செய்யணும். நமக்கு நிறைய சாத்தானோட போராட்டங்கள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் முறியடிச்சுட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டு, இப்ப சிமியோன் அதை கேட்டதால பரிசுத்த ஆவியானவர் அவரோட இருந்ததால அவர் என்ன பண்ணாரு? ஏசாமியை பார்க்கறதுக்காக தேவாலயத்துக்கு அவரு ஆவியானவரால வரவழைக்கப்பட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கூட படிக்கும்போது பவுல் என்ன சொல்வாரு? ஆவியானவர் வந்து நீ இப்போ ஆசியாவுக்கு என்ன பண்ணாத, போகாத அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு சில இடங்களுக்கு நம்மள போன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுவாரு, ஒரு சில இடங்களுக்கு போகாதன்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த இடத்துல தேவையில்லை அது மாதிரி சொல்லுவாரு. அது மாதிரி பவுல் என்ன பண்ணாரு? ஆசியாவுக்கு இப்போ நீ போகாத அப்படின்னு சொல்லி தடை பண்ணார். அதே போல பிலிப்பு இடத்துல ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, போயிட்டு அந்த ரதத்தோட போய் நீ சேர்ந்து போ. அந்த ரதத்துல யார் இருக்காங்க அப்படின்னா எத்தியோப்பியா மந்திரி இருக்காரு. இந்த ரதத்தோட நீ போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லி ஆவியானவர் என்ன பண்றாரு? பிலிப்புக்கு சொல்றாரு. உடனே அவர் போயிட்டு என்ன பண்றாரு? அந்த மந்திரிக்கு போய் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. ஞானஸ்நானம் கொடுத்து முடிச்ச உடனே ஆவியானவர் என்ன பண்றாரு? பிலிப்பு அந்த இடத்துல இருந்து எடுத்துறாரு. அதனால ஆவியானவர் வந்து எப்பயுமே நம்ம கூட இருக்கணும்னா நாமளும் என்ன பண்ணணும்? அந்த ஜெபத்துல அதிகமா நம்ம கடவுளோட இருந்தோம்னா நம்ம கூட ஆவியானவர் எப்பயுமே நம்ம கூட இருப்பாரு. நம்ம அவர் சொல்றது நமக்கு புரியும். நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சொல்றது நமக்கு புரியணும்னா நாம அதிகமா அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட பேசணும்னா அவர் சொல்றது நமக்கு புரியும். நமக்கு நம்மளோட அறிவு, நம்ம நிறைய அறிவாளி, நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கு, நம்மகிட்ட அரசியல்வாதி, நம்ம அப்படிலாம் நம்ம சொன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய ஆவியால மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுடைய ஆவியால நமக்கு எல்லாம் கிடைக்கும்ன்றதை நம்ம நம்பி அதன்படி நம்ம செய்யணும். சிமியோன் என்ன பண்றாரு? ஏசாமியை பாத்துறாரு. இப்ப தேவாலயத்துல பார்த்துட்டு ஏசாமியை கைகள்ல என்ன பண்றாரு? ஏந்திக்கிறாரு. கைகளை ஏந்திக்கிட்டு தேவனை ஸ்தோத்திரிச்சு என்ன சொல்றாரு? புறஜாதிகளுக்கு எல்லாம் அவர் வந்துட்டாரு. இஸ்ரவேலுக்கு மட்டும் கிடையாது, புறஜாதிகளுக்கு என்ன பண்றாரு? ஒளியா இருக்க போறாரு இவரு. சாமி ஏசாமி வந்தது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? எல்லாருக்குமே, புறஜாதிகள் எல்லாருக்காகவுமே அவர் என்ன பண்ணாரு? எல்லாருக்காகவும் தான் வந்தார். இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்காகவுமே இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனா அவதரிச்சு அவர் என்ன பண்ணாரு? நம்மளுடைய பாவங்களுக்காக மரிச்சார். எல்லாருக்காகவும் தான், புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிமியோன் என்ன பண்றாரு? அவரு சொல்றாரு, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்றாரு. அந்த சொன்ன தீர்க்க தரிசனம் அங்க நடைபெற்றுச்சு இல்லையா? நீ சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவ? ஏசாமியை பாப்ப அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆவியானவரால் உரைக்கப்பட்டது அங்க நிறைவேற்றப்பட்டது. அந்த 30ஆம் வசனத்துல தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக, சகல ஜனங்களுக்குமே அவரு வந்து நம்ம குழந்தைய அவரு நமக்காக பிறந்தாரு. உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்தோன்னே நம்ம எல்லாமே நம்மளோட பாவம் எல்லாம் நீங்கிச்சு. நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் தான் நீக்க போறாருன்றத நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் காலங்கள்லயும் நமக்கு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா வெறும் புது ட்ரெஸ் போட்டுக்கிறது, நல்லா சாப்பிடுறது, இதுதான் கிறிஸ்துமஸ் கிடையாது. இப்ப நம்ம ஸ்டார் கிடைக்கும் ஒவ்வொரு வீட்லயும். அப்ப என்ன
நம்மளோட உள்ளத்துல இயேசுசாமி என்ன பண்ணணும்? பிறக்கணும். ஒவ்வொருத்தரோட உள்ளத்துலயும் இயேசுசாமி பிறக்கிறது தான் கிறிஸ்துமஸ். ஒவ்வொரு வருஷமும் நம்ம புது ட்ரெஸ் போடுறது, சாப்பிட்றது அப்படின்றது கிறிஸ்துமஸ் கிடையாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட உள்ளத்துல ஏத்துக்கிறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த நாள்ல எனக்கு இந்த மெசேஜ் கொடுக்க வாய்ப்பளிச்ச சபை போதகர் ஐயாவுக்கும் நன்றி. பஞ்சாயத்து குழு உறுப்பினர்களுக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாள்ல நமக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. முதலாவது நம்ம தேவனுக்கும் நம்ம நன்றியை செலுத்தணும். கண்கள் பிடிச்சோம். இதை எங்களை அதிகமாக நேசித்து நடத்தும் நல்ல பிதாவே, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே கூட சாமி இந்த மாதிரி காட்டுமல்லிலே ஒரு செய்தியை கொடுத்து நீங்க செய்த கிருபைக்காக சோதரா இந்த கிராம மக்கள் சாமி உண்மையில் அதிகம் வளர நீங்க கிருபை செய்யுங்க சாமி. ஒவ்வொரு மெசேஜை கேட்கும்போதும் மெசப்பா அவர்களுடைய உள்ளத்தில் நீங்க பிறக்க கிருபை செய்யுங்க சாமி. இந்த மக்களை அதிகமாக நீங்க ஆசீர்வதிங்க. இந்த கிராமத்தில் எப்படியும் செய்யக்கூடிய எங்கள் ஆயிரையும் அவர் குடும்பத்தையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க சாமி. நீங்கள் தேவைகள் அனைத்தையும் நாங்கள் கேட்பதற்கு மூலமாக நீங்க அறிந்திருக்கிறீங்க சாமி. இந்த வருடம் முழுவதும் சாமி எங்களை சொர்பத்திரமா நீங்க காப்பாற்றினீங்க. வருகின்ற புதிய ஆண்டிலே கூட சாமி எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்க நிரப்ப போவதற்காக கூட இந்த வருடத்தை நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. அதற்காக நாங்கள் மன்றாடுகிறோம் மெசப்பா. நீங்களே எங்களை காத்துக்கொள்ளும் வழிநடத்து ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஏசுக்காமல் ஜெபம் கேள்வித்தாங்க. பிதாவே, இன்று நாம் புஸ்தகமாக ஆட்சி வழியாக செய்யப்படுவதாக என்றென்றும் இனி ஆவத்தின்றி இருந்தார். எங்கள் விரோதமாக குற்றச்செயல்களை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சூழல் ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்கும் பொழுது ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியாருடைய வல்லமையான பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாதனத்தை உடன்படிக்கை உறவும் வைக்கவும் வாழ்த்தும் நம் அனைவரோடும் நியமித்து நினைத்திருந்து வாழ்த்தி காப்பார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இதனாலே நம் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முதலாவது சபையின் போதகர் என்ற முறையிலே நன்றியை தெரிவித்து வருகிறேன்.